ஐயா, உங்க கோபத்துக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? 2 கிரகமும் ஒரே ட்ராக்ல கிராஷ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் என் ப்ராப்ளம். நான் சொல்றத கேளு சரோஜா. இல்ல சுஜா, நீ என்ன பண்ற சுஜா? இல்ல சரோஜா, வாய் ஸ்லிப் ஆகுதுமா. பவேஷ காலம், நான் சொல்றத கேளுங்க. என்னது? ஐயா, கடவுள் உங்களுக்கு 2 கண்ணு, 2 காது, 2 காலு, 2 கையும் கொடுத்தாரு. ஆனா பலானது ஒண்ணுதான் கொடுத்தாரு, அதுவும் எலும்பு இல்லாம. என்னது? ஐ மீன் டு சே போன்லெஸ். எப்ப பார்த்தாலும் வட்டி வட்டின்னு சொல்லி டியூட்டில ஓபி அடிச்சிட்டு இருக்கீங்க. டியூட்டில ஓபி அடிச்சனவையா வாங்கி உன் உடனே வை. அனுபவிச்சா தெரியும் அவன் பிரச்சனை என்ன. நானு நீ கொஞ்சம் நிக்கிறியா சுஜா? இது உன்னை பத்தி பிரச்சனை இல்ல. சரோஜா, நான் சொல்றத கேளு. இங்க ஒரு பப்பேச காலம். பாப்பா பாப்பாங்கறி, அதெல்லாம் 3வது செட்டப்பா. 3வது செட்டப்பா. உன் உடனே வை. போங்க. பப்பேஷ காலம், பஜகாலம், கஜகர்ணம், கோகர்ணம், சங்கராபரணம். சங்கராபரணம் வாடா. நீ வா. வாயா. ஐயோ, வலது கையை நீட்டு. இந்தா. என்ன சரோஜா? சாரி சுஜா. தோர, இது என் கையில விழுந்ததோ இல்லையோ, அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. என்னால நம்பவே முடியல. நான் கிளம்புறேன். என்ன பட்டா? அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்லெஸ் ஒன்னே ஒண்ணுலாம் சொன்னேன். அது என்னது? இன்னும் அந்த ஞாபகம் வச்சிட்டு இருக்கியா கள்ள? ஒரே பொருள் போன்லெஸ்ன்றது நம்ம பிரெயின். பிரெயினா? பிரெயினாண்டா. உன் உடனே வை. ஒருத்தருக்கு 2 பேர் இருந்து என்னலமா 2 மாசமா. கல்லு நல்லா வேலை செய்து முருங்கா சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டே போ. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே. எல்லாருக்கும் இருக்கு. பப்பேஷ காலம், பஜகாலம், கஜகர்ணம், கோகர்ணம், சங்கராபரணம். ஐயா வாங்க, அம்மா வாங்க. என்னோட இந்த ராசிக்கல்ல வச்சு உங்க வாழ்க்கைய மாத்திக்கோங்க. கண் திருஷ்டிக்கு கருப்பு கல்லு போட்டா போதுன்னு சொல்லுவாங்க. கருப்பு கல்லுன்னா என்னன்னு தெரியும்ல? திருப்பதி மலை மேல வெங்கடாஜலபதிக்கு வைர வைடூரியத்திலே கிரீடம் கொடுத்தார்ல, அவரு உபயோகிச்ச கல்லு இது. அவருக்கு அன்னைக்கே நான் இந்த வெட்டி விளம்பர பந்தாலாம் வேண்டாம், ஆபத்துல போய் மாட்டிக்குவீங்கன்னு சொன்னேன். ஓடாவும் வேலைய பாரு, என்ன யாரு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு? 16 மாசம் ஜெயில போய் கிடந்தார் அவரு. அப்புறம் நம்ம ராஜா சார் சாப்ட்வேர் என்ன லிங்கராஜு, சோமலிங்கராஜு 3 வருஷம் ஜெயிலியே தான் கிடந்தாரு. ஒரு கல்ல அப்படி தூக்கி போட்ட அடுத்த நிமிஷமே வெளியே வந்துட்டாருன்னா பாத்துக்கோங்க. அவ்வளவு ஏன் நம்ம எஸ்விஎஸ்க்கு ஒரு கல்ல கொடுத்து இன்னைக்கு அமைச்சரா உட்கார்ந்து இருக்காரு இல்ல. ஐ மீன் டு சே கேஷ் டவுன் கேஷ் ரிங். உங்க ப்ராப்ளம் எஸ் சொல்யூஷன். அண்ணா, நீங்க சாதாரண ஆள் கிடையாது. நீங்க கொடுத்த ராசிகளை போட்டதுக்கு அப்புறம் என் நிலத்தை ஆட்டியா போட்ட ஒருத்தன் நேரா என்கிட்ட வந்து வாங்கி உன் உடனே வை அப்படின்னு சொன்னாரா? அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டான். அப்படின்னா காசா கூட பெருசா எடு. நல்லா வாங்கிக்கோ. என் பையனுக்கு லஞ்சம் கொடுக்கலனா டாக்டர் சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க கருணையால, உங்க கல்லால என் மகனை டைரக்டா டாக்டராவே ஆக்கிட்டாங்க. குருஜி, இந்த ராசி கல்லுக்கும் நல்லது நடக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? உங்களுக்கு வராத டவுட் உனக்கு ஏண்டா வருது? ஒண்ணு விட்டான மினிட் யாருங்க, நான் கம்மிங். கேட்டிங்கல்ல, ராசி கல்ல வாங்கிக்கோங்க, உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கோங்க. அரே பாய் சாப், நிம்பில் கிட்டே கொஞ்சம் பர்சனலா பேசணும். இங்க பாருங்க ரஹீம் பாய், வெள்ளக்கார துறையில இருந்து இன்னைக்கு இருக்கிற கருப்பு துறைங்க வரைக்கும் எல்லாரும் மக்களோட ரத்தத்தை குடிக்கிறவங்க தான். அதனாலதான் இந்த துரைன்ற வார்த்தையை கேட்டாலே உடம்பெல்லாம் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. வேணும்னா அண்ணான்னு கூப்பிடுங்க, இல்ல தோழான்னு கூப்பிடுங்க. வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்த மாதிரி நிம்மதியா இருக்கும். வாங்க சொல்லுங்க ரஹீம் பாய். அது ஒன்றும் இல்லை பாய், எங்க முதலாளி அம்மா இந்த ஓட்டல விற்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. நிஜமாவே நிம்பில் கிட்டே மந்திரம் இருந்துச்சுன்னா ஏதாவது கல்லோ கில்லோ தாய்த்தோ கொடுத்து அவங்க மனசை மாற்ற முடியுமா? இதோ பாருங்க ரஹீம் பாய், செக்கில் யார் பேர் இருக்கோ அவங்க அக்கௌண்ட்ல தான் பணம் விழும். பக்கத்தில் இருக்கிறவன் அமுக்கணும்னு நினைச்சா கேஸ் ஆயிடும். நம்பில் என்ன சொல்ல வருதுன்னா, எவன் கையெழுத்தோ அதை அவன் தான் போடணும், எவன் பிரச்சனையோ அதை அவன் தான் பார்த்துக்கணும், எவன் உடம்போ அதை அவன் தான் கழுவணும். யூ காட் இட்? சாப்,
இந்த காசு நம்ம பொண்ணோட நிக்காக்காக சேர்த்து வச்சிருக்கு. இந்த ஓட்டல வாங்குறதுக்கு யாரும் வராம தடுக்க இந்த பணத்தை வாங்கிக்குங்கோ. இது நம்ம சுயநலத்துக்காக சொல்லல. இந்த ஓட்டலை மட்டுமே நம்பி நிறைய ஏழை குடும்பங்கள் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் ஆகதான். கிருப்பியா கரோ பாய். என்ன பாய், உன்னோட உடம்பு இந்த ஹோட்டல்ல வச்சுட்டு மனசு முழுக்க இந்த ஏழை மக்களை வச்சிருக்க பாத்தியா? 2 நிமிஷத்துல எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டீங்க. இங்க இறங்கிடுச்சது. ஐ மீன் டு சே, ஆழமா ஒரு கிணற தோண்டிட்டீங்க. தண்ணி வந்துரும் போங்க. மினரல் வாட்டர். பப்பேஷகாலம், பஜகாலம், கஜகர்ணம், கோகர்ணம், சங்கராபரணம். பிளேஸ் ஓகே, ரேட்டும் ஓகே. 1 crore சைனிங் அட்வான்ஸ். மிச்ச பணத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப கொடுத்துருவோம். ஓகே தானே? இருந்தாலும் இவ்வளவு நல்ல இடத்தை ஏன் விற்கணும்னு பாக்குறீங்க? இந்த இடம் கோமாதா மாதிரி இருந்தாலும் இங்க இருக்க மக்கள் வரட்டி மாதிரி இருக்காங்க. That's why I want to sell this. ஏழுங்களை சாணி வரட்டின்னு எவ்வளவு அழகா சொன்னீங்க இந்த தடியங்கிட்ட. ஆனா பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் இறக்கும் போது அந்த வரட்டிய வச்சுதான் எரிப்பாங்கன்னு உனக்கு தெரியாதாமா? Who are you? பப்பேஷகாலம், பஜகாலம், கஜகர்ணம், கோகர்ணம், சங்கராபரணம். அம்மா 2G ஸ்கேம 4G போன்ல பார்த்து ரசிக்கிற தாயே, அம்மாவுடைய ஜாதக பிரகாரம் அவங்களுடைய ஆயுள் ரேகை NH5 மாதிரி சும்மா நேரா போய்கிட்டே இருக்கு. NH5னா தெரியுமாமா? நேஷனல் ஹைவே. நீங்க இன்னும் 100 வருஷம் நிம்மதியா வாழ்வீங்க. ஆனா உங்க முன்னோர்கள் சாபம் தான் அதை தடுக்குது. முன்னோர்கள் சாபம்னா தெரியுமாமா? உங்க தாத்தா கொள்ளு தாத்தாவோட ஆசைகளும் கோரிக்கைகளும். ஆனா அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் இந்த ஹோட்டலை சுத்தி பூமராங் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. பூமராங்னா தெரியுமா கண்ணு? நம்ம எரிஞ்சது நமக்கே திரும்பி வரும். நம்ம எதுவுமே ஏறிலையே. மேடம், நம்மள சும்மா பயமுறுத்தி 100 200 புடுங்க தான் இப்படி எல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி பிச்சை எடுக்க பல ரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க. போயா போறேங்க ஐயா, போறேன். உங்களை பத்தின ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போறேன். ஐயாவோட ஜாதகத்தை தெளிவா பார்க்கும்போது உங்களுக்கு வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, உடம்புல தான் பிரச்சனை. அது எனக்கே தெரியும். என் உடம்புல கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஜாஸ்தி. அதுக்கு என்னப்பா? ஆமாங்க, உங்களுக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி தான். What is this nonsense? மேடம், முதல்ல இந்த ஆளை இங்க இருந்து அனுப்பலாம். இவனோட நமக்கு என்ன பிரச்சனை? முதல்ல சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. பம்பேஷ காலம், பஜகாலம், கஜகர்ணம், கோகர்ணம் வரப்போகுது. வந்துகிட்டே இருக்கு. வந்துடுச்சு. அம்மாவுடைய தாத்தாவுடைய ஆத்மா ஆத்மா ஆத்மா. Hey, sign பண்ணு. கொடுங்க மேடம். போடுறேன். போட முடியாதுடா. போட்டுக்கிட்டு இருக்கல. என்னால போட முடியாதுடா மடையா. போட முடியாது. போட முடியாது. போட முடியாது. ஏய், நேர்மையான நல்ல தலைவர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டா அந்த கர்ம வீரர் காமராஜருடைய ஆத்மா சாந்தி அடையும். ஆனா இந்த ஹோட்டலை விற்க நினைச்சா மட்டும் இந்த பொண்ணோட தாத்தாவுடைய ஆத்மா பபேஷகாலம், கஜகாலம், போயிடுறேன். ஆனா என் கை கையை நீட்டு தம்பி. பபேஷகாலம், பஜகாலம், கஜகர்மம், கோகர்ணம். சரி ஆயிடுச்சு. ஓ, இப்ப எனக்கு சரி ஆயிடுச்சு. ஓடு. ஓடிறேன்டாப்பா. ஓடுடா தடியா. You idiot. Black magic பேர் சொல்லி blackmail பண்றியா? பபேஷகாலம், பஜகாலம். மேஜிக் ஜிம்மிக்கெல்லாம் இல்லம்மா, இது நிதர்சனமான உண்மை. ஏய் தம்பிகளா, இங்க வாங்க. உன் கொள்ளு தாத்தா பேரை சொல்லு. தாத்தா பேரு ஞாபகம் இல்ல தெரியாது. சார். உன் தாத்தா பேரை சொல்லு. என் பேரு எனக்கு ஞாபகம் இருக்காது. இதுல எங்க தாத்தா பேரு வர ஞாபகம் வச்சுக்கோமா. ஓஹோ. சரி, நீ உன் தாத்தா பேரை சொல்லு. எங்க தாத்தா பேரு எனக்கு தெரியாது. சரி விடு. இந்த ஹோட்டல கட்டின இந்த மேடத்தோட தாத்தா பேரை சொல்லு. இந்த ஹோட்டல கட்டினவரா சையத் பாஷா பராஷாகி. சபாஷ். சரியா சொல்லிட்டான். பாத்தியம்மா, அவன் தாத்தா பேர் அவனுக்கு ஞாபகம் இல்ல. ஆனா உன் தாத்தா பேர் அவங்க இதயத்துல எழுதி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பெருமைக்குரியவர் உன் தாத்தா. அதை நீ புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு பேய் பிசாசை பத்தி பேச நான் இங்க வரல. நில்லு. கார்ல உட்காந்து சீத்ரூ விண்டோ பின்னாடி இருந்து பார்த்தா உனக்கு என்ன புரிய போகுது? 10 நாள், வெறும் 10 நாள் இந்த கேஷ் கவுண்டர்ல உட்காந்து உங்க தாத்தா கண் வழியா இந்த ஹோட்டல்ல பாரு. அவரோட இதயத்தை வச்சு யோசிச்சு பாரு. உன் தாத்தா பெத்த புள்ள மாதிரி படிப்படியா வளர்த்த இந்த ஹோட்டலை பத்தி உனக்கு முழுசா புரிய வரும். இந்த ஹோட்டலை நம்பி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க.
இந்த ஹோட்டல்ல விக்கிற டீ சமோசா பிஸ்கட் எத்தனை பேரோட பசியை தீக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இங்க கழுவப்படுற டீ காஃபி டம்ளரோட சத்தம் எத்தனை பேரோட இதய துடிப்புன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல அதை தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறமும் உனக்கு இதை விக்கணும்னு தோணுச்சுன்னா நானே என் கையால இதை வித்து தரேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க பாய். ए भाई साहब के लिए एक चाय சமோசா For more updates, like, comment, subscribe to our channel.